ஏர் இந்தியாவோட இந்த நிலைமையை பார்க்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அதோட தலைமைக்கு எவ்வளோ தூரம் ஒரு மாதிரி இருக்கும். டாடா சன்ஸ் அண்ட் ஏர் இந்தியாவோட சேர்மனான சந்திரசேகரன் அவர்கள் இவங்க இப்போ ரொம்பவே உடஞ்சி பேசியிருக்காருங்க நிறைய விஷயங்களை. விசாரணைக்கு பிறகு தான் முழு காரணமும் தெரிய வரும் ஆழமாக நம்புகிறேன். 2 என்ஜின்ஸும் நல்லா தாங்க இருந்துச்சு. அந்த 2 பைலட்ஸ் இருக்காங்களே அவங்களும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸ் தான். எது எப்படியோ கருப்பு பெட்டி மூலமாக தான் உண்மை வெளியே வரங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. லண்டனில் தாய் தந்தை இழந்த அந்த 2 குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கு 4 வயசு, ஒரு குழந்தைக்கு 8 வயசு, அந்த குழந்தைங்க நிர்கதியாக நிற்கிறாங்களா அங்கே. அவங்கள நாங்கள் விடமாட்டோம். எங்கள் அறக்கட்டளை மூலமாக அவங்களுக்கான எல்லா உதவிகளும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். பண உதவியை தாண்டி அந்த குழந்தைங்களுக்கு வேற என்ன வேணுமோ கேட்டறிஞ்சு அதையும் நாங்கள் ஃபுல்லாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரை பற்றி பேசுகிறாரு தெரியுதா மக்களே? லண்டன்ல இருந்து ஒருத்தருங்க. அவரோட மனைவி இறந்துட்டாங்க. அவங்களோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக இந்தியா வந்தார். வந்தவர் இங்கே அஸ்தி கரைக்கிற ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அந்த ஏர் இந்தியா விமானம் இருக்குல்ல அதை பிடிச்சி லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டு இருந்தார். நடுவில் தான் கிராஷ் ஆகிடுச்சு விமானம். எப்பேற்பட்ட கொடுமை இல்லை. இப்போ அந்த 2 குழந்தைங்களுக்கும் அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை. ஸோ அந்த 2 குழந்தைகளை தான் நாங்கள் அரவணைச்சிப்போன்னு சொல்லியிருக்காரு சந்திரசேகரன் அவர்கள்.